சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் மெயினாக வந்து தியா ஃபுட்ஸுக்கு கொஞ்சம் பாத்திரங்கள் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ அதோட கிளப் பண்ணி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் க்ராசரிஸும் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ என் பொண்ணுக்கும் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு. ஸோ மொத்தமாக அப்படியே கிளம்பி போகலான்னு போனோம். போயிட்டு ஹஸ்பண்ட் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வேலையாக வெளியில் போயிட்டாங்க. ஸோ மாம் அண்ட் டாட்டர் டே அவுட் மாதிரி நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் ஷாப்பிங் இருந்தது. அது முடிச்சுட்டு ட்ரெண்ட்ஸில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் க்ராசரிஸும் பெண்டிங் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு நானும் அவளும் சின்னதாக ஒரு ஸ்நாக் எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணோம். பிகாஸ் இந்த ஒரு கொஞ்ச நாளாகவே பயங்கர ஹெக்டிக்கான ஒர்க்கு, ஒரு நின்று ரிலாக்ஸாக சாப்பிட பேசக்கூட டைம் இல்லாத அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து ஆட்டோவில் வந்து நாங்கள் போத்தீஸ் வரைக்கும் போனோம். அங்கே கொஞ்சம் ஷாப்பிங்கெல்லாம் இருந்தது. முடிச்சுட்டு தான் ஃபைனலாக நம்ம பாத்திர கடைக்கு போயிருந்தோம். பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கடாயெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக தேவைப்பட்டுச்சு. இப்போ மால்ட் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் அகலமான கடாயாக இருக்கிறப்ப கொஞ்சம் குக் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற